அன்பார்ந்த ஞானவரமே யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த உறவுகள் தொடராமல் போவதற்கு என்ன காரணம்? உறவுகள் தொடராமல் போவதற்கு என்ன காரணம்? ஒரு நட்பாக இருந்த நபர் ஒரு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது அப்படின்னா அதற்கு ஏதாவது நம்மகிட்ட சில தவறுகள் இருக்கும். அந்த தவறுகளை நம்ம திருத்தி கொள்ள வேண்டும். ஒருவருக்கு நம் கையால் என்ன சொல்லணும்னா புளிப்பு உப்பு போன்றவற்றை கொடுக்கக்கூடாது. புளிக்குழம்பு வச்சு ஒருத்தர் விருந்தாளியா வந்திருக்காருன்னா புளிக்குழம்பு வச்சு நீங்க ஊத்திட்டீங்கன்னு வைங்க, புளிக்குழம்பு வச்சு அன்னைக்கு நீங்க புளிக்குழம்பு தான் இருக்கு சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவ்வளவுதான், அந்த உறவு கட்டாயிரும். உப்பு போன்றவற்றை இப்ப யார் உப்பெல்லாம் நம்ம இப்போ ஒரு காலத்துல என்ன சொன்னா சாதம் கூட குழந்தைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டுறதுக்கு வாங்க வருகின்ற ஒரு காலமெல்லாம் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. இப்பெல்லாம் இல்லை. இந்த உப்பு போன்றவற்றை என்ன சொல்லலாம்னா கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் யாருக்காவது வந்தால் என்ன சொல்லலாம்னா ஒரு பாத்திரத்துல எடுத்து வைங்க. உப்பை என்ன சொன்னா ஒரு பாத்திரத்தை தட்டிருங்க. தட்டிட்டு அவங்கள நீங்க எடுக்க சொல்லுங்க, எடுத்துக்கிடுங்க, தேவையானதை எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிடணும். உப்பையும் புளியவும் யாராவது கடன் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னும் மேட்டுக்குடியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வருவதில்லை. ஒரு நடுத்தரமான அமைப்பில் இருக்கின்ற நடுத்தரத்திற்கு கீழே இன்னும் மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் கண்ணார பார்க்குறோம். அப்ப புளி உப்பு போன்றவற்றை கொடுக்கக்கூடாது. அவற்றை பாத்திரத்தில் எடுத்து கீழே வைத்து எடுத்துக்கொள்ள சொல்ல வேண்டும். மீறி கையில் கொடுத்தால், புளியையும் உப்பையும் மீறி கையில் கொடுத்தால் வாங்கி செல்பவரின் உறவும் பாசமும் முறிஞ்சு போகும் என்பது சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான உண்மை. மேலும் இந்த சுண்டக்காய், பாவக்காய், இதெல்லாம் அதலக்காய் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் கசப்பான பொருள்கள். அந்த பொருள்கள் என்ன சொன்னா அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டியது ஏற்பட்டால், இப்ப நம்ம தோட்டத்திலே என்ன சொன்னா ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி கசப்பான பொருள்கள் விளைஞ்சிருக்குது, அதை நம்ம கொடுக்கணும், நம்ம அவ்வளவு சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கசப்பான பொருள்களை நீங்கள் கொடுக்கும்போது, கசப்பான பொருட்களை நீங்கள் அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டியது கூடவே ஒரு துண்டு வெள்ளைக்கட்டி, ஒரு துண்டு என்ன சொன்னா வெள்ளைக்கட்டி சேர்த்து கொடுத்தால் உறவு கசப்பு ஏற்படாமல் இருக்கும். உறவு என்ன சொன்னா கசப்பு ஏற்படாமல் இருக்கும். அப்ப புளிப்பு உப்பு என்று சொல்லக்கூடியது நேரடியாக டைரக்டாக கையால் கொடுக்கக்கூடாது. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தால் ஒரு பாத்திரத்தில் எடுத்து நிறைய போடுங்க. அவங்க தேவையானதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரெண்டு பேருடைய உறவும் கட்டாகாது. சரி, ஒரு தேவையில்லாத ஒரு நபரை என்ன சொல்லலாம்னா நீங்க கட் பண்ணணும். ஒரு தேவையில்லாத நபரை கட் பண்ணணும். அப்ப அந்த தேவையில்லாத நபரை கட் பண்ணணும்னு என்ன செய்யறது அப்படின்னா, ஹோட்டலிலோ அல்லது வீட்லேயோ அந்த நபர் உங்களுக்கு தேவை இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் என்ன சொல்ற உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கக்கூடிய நபராக இருக்கிறார், அல்லது என்ன சொல்றான்னா இனிப்பாக பேசி கசப்பான விஷயங்களை செய்யக்கூடிய நபராக இருக்கிறார். இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இன்னைக்கும் சமூகத்தில் என்ன சொல்றாங்கன்னா தேவையில்லாத உறவுகளை எப்படி கட் பண்ணுவது என்பது யாருக்கும் தெரியாமல் இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள். அதற்கு அற்புதமான எளிய ஒரு பரிகாரம் தான். பரிகாரம்னா ஒண்ணுமே கிடையாது. வியாழக்கிழமை அன்று அந்த நபரை வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நம்ம வீட்டுல என்ன சமையல் இருக்கிறதோ அந்த சமையலை நீங்கள் அழகாக பண்ணி என்ன சொல்றான்னா நீங்கள் அற்புதமாக என்ன சொல்றான்னா அவர்களுக்கு நல்ல முகமலர்ச்சியோடு அழகாக நல்லா சமையல் பண்ணி போட்டுருங்க வியாழக்கிழமை. சரி, இல்லை வீட்டுக்கு வரலன்னா நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் நல்ல தலவாழையில போட்டு அவர் என்ன விரும்பி சாப்பிடுகிறாரோ அந்த விருப்பமான உணவுகள் எல்லாம் வாங்கி கொடுத்து
நீங்கள் அனுப்பிடுங்க. திரும்ப வந்து உங்களுடைய வீட்டிற்கோ வாசலுக்கோ உங்களிடம் தொடர்பு கொள்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை அந்த நபர் வந்து உருவாக்கி கொள்ள மாட்டார். அது நடக்காது. வியாழக்கிழமைக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. வியாழக்கிழமை ஒருத்தர் லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க, எங்களால் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க, நாங்கள் வந்து வாழ்ந்தே காட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வெளியே சொல்லாமல் என்ன சொல்றாங்கன்னா, லவ் பண்ற பையனையோ லவ் பண்ற பொண்ணையோ உங்க வீட்டுக்கு வந்து வியாழக்கிழமை வர சொல்லி வந்தேன் சார், நல்லா இனிமையாக பேசி தலைவாழைகளை போட்டு நல்லா சாப்பாடு போட்டு பரிமாறிடுங்க. கண்டிப்பாக அந்த பையனோ அந்த பொண்ணோ திரும்பவும் இந்த காதல் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து சக்சஸ் பண்ண முடியாது. வியாழக்கிழமைக்கு அவ்வளோ பவர் உண்டு. அதற்கடுத்து எந்த வீட்டுக்கு போனாலும் என்ன சொன்னால், உறவு நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் திங்கக்கிழமை சாப்பிடுங்க. முதல்ல சாப்பிடுவது புதன்கிழமை சாப்பிடுங்க, வெள்ளிக்கிழமை சாப்பிடுங்க, சனிக்கிழமை சாப்பிடுங்க, செவ்வாய்க்கிழமை சாப்பிடாதீங்க, வியாழக்கிழமை சாப்பிடாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடாதீங்க. நீங்கள் சாப்பிட்டால் உங்களுடைய புனிதமான உறவு கெட்டுப்போகும். முதலில் யார் ஒருவர் தன்னுடைய காதலையோ ஒரு நட்பையோ ஒரு பெண்ணிடமோ ஆணிடமோ வியாழக்கிழமை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அது விளங்காது, அது சக்சஸ் ஆகாது. இதெல்லாம் வந்து என்ன சொல்றானா, நல்லதுக்கு தெரிந்து வைத்துக் கொள்ளணும், கெட்டதுக்கு தெரியணும். அதான் என்ன சொல்றான் சாஸ்திரத்தில், என்ன சொல்றானா, களவும் கற்றுமர. களவையும் கற்றுமர. அக்கா பூட்டை உடைக்க தெரியாம இருக்கலாம் கூடாது, கோட்டையை தாண்டா தெரியாம இருக்கக்கூடாது. காலம் சில சந்தர்ப்பங்களில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும். 8ஆம் பாவம் சும்மா இருக்க விடுமா? 12ஆம் பாவம் சும்மா இருக்க விடுமா? அப்படி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கால கணிதத்தையும் படிச்சு வச்சிருக்கணும். அப்படி படிச்சு வச்சிருந்துட்டு என்ன சொல்லணும், எதிரியை வீழ்த்துவதற்கு வியாழக்கிழமை நீங்கள் வந்து அழகாக உணவை கொடுத்து ஆஃப் பண்ணலாம். உணவை கொடுத்தாச்சுன்னா அதுக்கடுத்து என்ன சொன்னா, அந்த பக்கம் தலை வைத்து படுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இதே ஒரு வியாழக்கிழமை பிறந்த குழந்தைய நீங்க பாருங்க, சோத்துல தான் சண்டை வரும். வியாழக்கிழமை ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அது ஹோட்டலுக்கு போனாலும் அந்த இடத்துல வந்து சோத்து பிரச்சனை வந்துடும், சண்டை வந்துடும். ஏன்னா இது கிராமத்து பாணியில சொன்ன எச்சுக்கலத்தனமானதுதான். ஆனால் சில நேரங்களில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து, நம்மளுடைய ஒரு உணவுக்காக போற இடத்தில் வந்து சில விஷயங்களை விட்டு கொடுத்துட்டு வர முடியாது. சொல்லணும், இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் வந்து நல்லா பண்ணுங்க, நல்லா கொடுங்க அப்படின்னு சொல்லுவதற்குண்டான வாய்ப்புகளை வந்து நம்ம சொன்னதுனால தப்பெல்லாம் கிடையாது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில் வியாழக்கிழமையை தேவையில்லாத உறவுகளை கட் பண்ணுவதற்கு நீங்கள் தாராளமா பயன்படுத்துங்க. லவ் பண்றவங்களை பிரிக்கிறதுக்கு இதை தவிர வேற வழியே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பயன்படுத்தலாம், கண்டிப்பாக பயன்படுத்தலாம். பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு வலிமையான ஒரு நபராக இருப்பான், இல்லை வலிமையான ஒரு பெண்ணாக இருக்கும். அவங்க நம்ம வீட்டுக்குள்ள கால் வச்சுட்டாங்க, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ள வந்து என்ன சொல்லணும் உட்காந்து சமணம் போட்டு உட்காந்துடுறாங்க. ஒரு ஆம்பளையாள் வந்து நமக்கு பிடிக்காத ஆம்பளையாள் டெய்லி நம்மளுடைய வீட்டுக்காரரை தேடி வந்து சாயந்தரமாக வந்து இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர் போட்டு உட்காந்துட்டா பெண்களுக்கு அன்னீசியா இருக்கும். ஆண்கள் எப்படினாலும் என்ன சொல்ல கொஞ்சம் சகிக்கக்கூடிய தன்மை வந்து பெண்களுக்கு அன்னீசி. பெண்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களால் வந்து என்ன சொல்லலாம்னா எந்த அந்த நடைமுறையை வந்து அவங்களால எரிச்சல் பட்டுருவாங்க. அதனால வியாழக்கிழமை நல்லா வர வைங்க. வர வச்சு என்ன சொல்லலாம்னா வந்து நல்லா உணவு கொடுத்து அனுப்பிவிட்டீர்கள் என்று சொன்னால் திரும்ப அந்த நபருடைய கால் பாதங்கள் நம்ம வீட்டில் படாது. நம்மளும் என்ன சொல்லணும்னா இந்த உப்பு புளி கொடுப்பதுலையும் சுண்டக்காய் பாவக்காய் அதலக்காய் கொடுப்பதுலையும் கொஞ்சம் கவனமாக அப்படி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் கொஞ்சம் ஒரு துண்டு வெள்ளைக்கட்டியும் சேர்த்து கொடுங்க. உறவு நல்லா இருக்கணும், பக்கத்து வீடு நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டில் நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா வந்து இதெல்லாம் பரிச்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று. அந்த பரிச்சித்து பார்த்து வந்து ஒரு காலத்துல எல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா நல்ல வந்து அந்யோன்யமான ஃபேமிலியாக இருந்ததெல்லாம் வியாழக்கிழமை சிக்கன் எடுத்துட்டு வந்து
நம்ம வீட்டிலேயே காய்ச்சி சாப்பிட்டுட்டு போனவங்க தான். அதுக்கடுத்து இன்னும் வந்து என்ன சொல்லலாம்னா, அதோடு போனவர்கள் தான் பயங்கரமான பகையாகி விட்டது. இன்னும் இருக்கிறார்கள், இன்னும் இருக்காங்க. ஆனால் காலம் வந்து அந்த மாதிரி வந்து கால சக்கரங்கள் அந்த மாதிரி இருக்குது. பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். உறவுகள் தொடர எப்படி பயன்படுத்தணும், உறவுகள் கட்டாக, தேவையில்லாத உறவுகள் கட்டாக எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற இது ஒரு ரகசியமான விஷயங்கள் தான். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.